தவறுதலாக கூட இந்த எண்களை ஏடிஎம் பின் நம்பராக வைக்காதீங்க. ஆபத்து அதிகம். நிபுணர்கள் வெளியிட்ட எச்சரிக்கை. பல பயனர்கள் பின் நம்பரை கவனமாக தேர்ந்தெடுப்பதில்லை. அனைவரும் சுலபமாக கண்டுபிடிக்கும் வகையில் எண்களை தேர்வு செய்து வருகின்றனர். இது கேக்கர்களுக்கும் எளிமையாக அமைகிறது. தற்போதுள்ள காலகட்டத்தில் மக்கள் பணத்தை கையில் வைத்து செலவழிப்பது குறைந்துவிட்டது. மாறாக பணத்திற்கு பதில் மக்கள் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பது, ஆன்லைனில் ஷாப்பிங் செய்வது, பில்களை கட்டுவது போன்று அனைத்திற்கும் கார்டுகளையே பயன்படுத்துகின்றனர். இதற்கிடையில் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களை குறிவைத்து சைபர் மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. நமது ஏடிஎம் கார்டை பாதுகாப்பது 4 இலக்க பின் எண்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகையால் இந்த எண் சாதாரணமாக தோன்றினாலும் இதுவே உங்கள் வங்கி கணக்கை பாதுகாப்பாக வைத்திருப்பதை உறுதி செய்கிறது. ஆனால் பல பயனர்கள் பின் நம்பரை கவனமாக தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விடுகின்றனர். அனைவரும் சுலபமாக கண்டுபிடிக்கும் வகையில் எண்களை தேர்வு செய்கின்றனர். இது கேக்கர்களுக்கு எளிதாக அமைகிறது. சைபர் நிபுணர்கள் கூற்றுப்படி தவறான பின் நம்பரை தேர்ந்தெடுப்பது உங்கள் பணத்தை நொடியில் அழித்து நாசமாக்கி விடுகிறது. ஆகையால் இந்த பின் நம்பர்களை பயன்படுத்தக்கூடாது, எவை பாதுகாப்பானவை என்று இந்த காணொளியில் காணக்கூடியதாக இருக்கும். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆபத்தான பின் நம்பர்கள் எது? மீண்டும் மீண்டும் வரும் எண்கள் அல்லது தொடர்ச்சியாக வரும் எண்களை பயன்படுத்த வேண்டாம். இது கேக்கர்களுக்கு எளிதாக இலக்காக அமையும். உதாரணமாக 1 2 3 4, அடுத்து 1 1 1 1, அடுத்து 2 2 2 2. இவ்வாறாக ஒரே இலக்கங்களில் அமைந்தால் அது கேக்கர்களுக்கு எளிதாக அமைந்துவிடும். அதேபோல் தலைகீழ் வரிசையிலும் நம்பரை பயன்படுத்த வேண்டாம். உதாரணமாக 4 3 2 1 என்றவாறு தலைகீழ் வரிசையிலும் இலக்கங்களை பயன்படுத்துவோமானால் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். மேலும் பிறந்த தேதியை பின் நம்பராக பலர் பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக 1998, 1999, 2000 ஆகியவற்றை பலர் பின் நம்பராக உபயோகிக்கின்றனர். பெரும்பாலும் பிறந்த நாள் சமூக ஊடகங்கள் ஆவணங்களில் இருப்பதால் இவற்றை யூகிக்க எளிதாக அமையும். அதேபோல் மொபைல் எண் இலக்கங்கள், வாகன எண், ஆதார் எண் ஆகியவற்றையும் எளிதாக யூகிக்க கூடியதாக இருப்பதால் இவை பாதுகாப்பானவை கிடையாது. ஆகையால் இவற்றையும் தவிர்ப்பது நல்லது. சைபர் பாதுகாப்பு அறிக்கைகளின்படி இவற்றை ஹேக் செய்ய ஒரு சில வினாடிகள் மட்டுமே போதும் என்று கூறப்படுகிறது. சரி, அடுத்ததாக பாதுகாப்பான பின்னை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற விடயத்தை பார்க்கலாம். பாதுகாப்பான பின் நம்பர் என்பது எளிதில் யூகிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றதாக இருக்க வேண்டும். இதற்கு சீரற்ற எண்களை பயன்படுத்தவும், உதாரணமாக 4892, 3927 போன்றவற்றை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
அனைத்து 6 முதல் 12 மாதங்களுக்கு ஒருமுறை உங்கள் பின் நம்பரை மாற்றுவது அவசியமாகும். உங்கள் பின் நம்பரை யாருடனும் பகிர வேண்டாம். அதேபோல் எதிலும் ஸ்டோர் செய்தும் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு கார்டுக்கும் வெவ்வேறு பின் நம்பரை வைப்பது நல்லது. இவ்வாறாக இந்த காணொளியில் கூறப்பட்ட விடயங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்கள் பணத்தை ஹேக்கர்களிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் தமிழ் பிளஸுடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.